அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா சிர்ரஹுல் அஸீஸ் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு பையை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த பையிலே சில பொற்காசுகள், அவர் தங்க காசுகளை கொண்டு வந்து காணிக்கை என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அதை வாங்கிய முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் அந்த பணப்பையை அப்படியே கசக்குகிறார்கள். கசக்கின உடனே அதிலிருந்து அப்படியே ரத்தமா கொட்டிருச்சு. அப்ப அவங்க கேட்டாங்க அந்த மனிதனிடத்தில், "மக்களை ஏமாற்றி, அதில் கிடைத்த வருமானத்தையா எனக்கு காணிக்கையாக கொண்டு வந்தாய்?" என்று சொல்லி அந்த மனிதரை கடிந்து கொண்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், அவர் மக்களை ஏமாற்றிக் கொண்டு வந்த பணத்தை, அவரிடத்தில் இந்த பணம் எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டதென்னெல்லாம் கேள்வி கேட்காமல், அந்த பணத்தை அழுத்தி பிடித்ததினால், அந்த பணப்பையை நசுக்கி பிடித்ததினால், அதிலிருந்து இரத்தம் வடிந்ததைக் கொண்டே அவர்கள் அதில் என்ன செய்து கொண்டார்கள்? அந்த மனிதருக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் மக்களை ஏமாற்றி அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் சொல்லி. ஆனா இதே போன்று நாங்க செய்தால் நம் கையால ஏதாவது ஒரு பணப்பையை பிடித்து நசுக்கினா, அதில ரத்தம் வடியுமா? வராது. ஆனா அவுலியாக்கள் செய்தால் வரும். இதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பயந்து வாழ்ந்த, உண்மையாகவே பயந்து வாழ்ந்த, உலகத்தை வெறுத்து வாழ்ந்த, மறு உலகத்தை நம்பி வாழ்ந்த, அல்லாஹ்வுக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த அவுலியாக்கள் மூலமாக அல்லாஹ் இதை செய்கிறான். நபிமார்கள் ஒரு காரியத்தை நம்மளால் முடியாத, இயற்கையில் நடக்காத ஒரு விஷயத்தை செய்து காட்டினால் அது மோஜிசாத். அதே அவுலியாக்கள் செய்து காட்டினால் அதுக்கு பேரு கராமத். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்கள் மூலமா இதை செய்கின்ற பொழுது, அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமாக, ஒரு தாராளமாக, ஒரு பெருமையாக அது ஆகிவிடுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்கிய நல்லடியார்களை கொண்டு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.